உங்களோட டிசைன் கேரியரை ஒரு யூஎக்ஸ் இல்ல ஒரு யூஐ டிசைனரா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. யூஎக்ஸ் யூஐ டிசைன் இல்ல யூஐ ஆர் யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னா விஷுவல் டிசைன்னா என்ன, இது ரெண்டுமே இல்ல ப்ராடக்ட் டிசைனர்னா என்ன, ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா அப்படின்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக I'll tell you one small story. என்னோட ஃப்ரெண்ட் ஜானுக்கு ஒரு வீடு பில்ட் பண்ணணும். இப்போ ஜானுக்கு இருக்கிற ஆப்ஷன் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு இன்டீரியர் டிசைனர். இப்போ முதல்ல யாரை அப்ரோச் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? ஆஃப் கோர்ஸ் ஆர்கிடெக்ட் தான். பிகாஸ் ஜானோட நீட்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தென் அந்த ப்ளூ பிரிண்ட்டை இன்டீரியர் டிசைனர் எந்த மாதிரியான கலர்ஸ் கொண்டு வரணும், டெக்ஸ்சர் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை விஷுவலைஸ் பண்ணி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவங்க தான் இன்டீரியர் டிசைனர். இந்த எக்ஸாம்பிள அடுத்த சினாரியோவுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ ஜான் ஒரு மொபைல் ஆர் வெப் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஜான் அப்ரோச் பண்ணக்கூடிய முதல் ஆள் யாரா இருக்கும் அப்படின்னா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர், யூஎக்ஸ் டிசைனர். ஜான் கிட்ட அந்த அப்ளிகேஷனை யார் யூஸ் பண்ண போறாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க, எப்ப யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான பேசிக் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் கலெக்ட் பண்ண அந்த டேட்டாவை யூஎக்ஸ் ப்ராசஸ்ல அப்ளை பண்ணி யூஎக்ஸ் டிசைனர் ஒரு லோ ஃபிடிலிட்டி வயர் ஃப்ரேம் இல்ல ஒரு கிளிக்கபிள் புரோட்டோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தென் யூஎக்ஸ் டிசைனர் ப்ரொடியூஸ் பண்ண கிளிக்கபிள் புரோட்டோடைப்பை பேஸ் பண்ணி ஒரு ஆக்சுவல் ஹை ஃபிடிலிட்டி டிசைன் ஒரு யூஐ டிசைனர் கிரியேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு உண்டான டிசைன் ப்ராசஸ்ல. இதுதான் வந்து யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன். உங்களுக்கு இப்போ ஒரு ஹைரார்கி கிடைச்சிருக்கும். யூஎக்ஸ் தான் முதல்ல வரும். யூஎக்ஸ் படிச்சுட்டு நீங்க யூஐ படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். See you on next Thursday. Stay tuned.